தமிழ் சினிமாவில் வந்த கோளாறான லாஜிக் மிஸ்டேக். புலி படம் ஒரு ஃபேண்டசி படம் தான். இதில் லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சீனில் அவங்க ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம யாருமே அதை நோட் பண்ணலை. அந்த பச்சை தவளையை நக்கிற சீனில் அண்ணாச்சி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிப்பார். அதில் கல்யாணம் ஆகியும் கற்பு கலையாத ஒரு ஆள் தான் அந்த தவளையை நக்கணும்னு சொல்லியிருப்பாரு. நம்ம தளபதி தம்பிராமையா பக்கம் ஸ்லோவாக திரும்புவார். ஆனால் இந்த நாளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் விஜய்க்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் கல்யாணம் ஆகியிருக்கும். நைட்டு கல்யாணம் நடக்கும். காலையில் வந்து விஜய் அவங்க அப்பாவை பார்க்க வருவார். ஸோ அந்த இடத்துல நம்ம தளபதியாக அந்த தவளையை நக்கி இருக்கலாம். மேபி ஹீரோன்றதுனால விட்டுருப்பாங்க. டெட்டி படத்தில் ஆர்யாவை எல்லா வகையிலுமே ரொம்ப எக்ஸ்பர்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு சீனில் அவருக்கு திடீர்னு பணம் தேவைப்பட்டிருக்கும். ஸோ 8 லட்சம் ரூபாய்க்கு அக்வான்ற ஸ்டாக்கை வாங்கி 2 நாளில் 38 லட்சம் ரூபாய் லாபம் எடுத்திருப்பாரு. எவ்வளோ பெரிய ஸ்டாக்காக இருந்தாலும் 20% மேலே க்ரோ ஆனால் அதை பேன் பண்ணிடுவாங்க. ஆனால் இதில் 2 நாள் எப்படி 337% க்ரோ ஆச்சுன்னு தெரியல. மாஸ்டர் படத்தில் பவானி ஜேடிக்கு நெருக்கமாக இருக்க எல்லாத்தையும் முடிச்சுட்டே வருவார். அந்த லிஸ்ட்டில் சிக்கினவர் தான் பார்கவ் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி முடிச்சிருவாரு. ஆனால் காலேஜ் எலெக்ஷனில் பையன் தோத்துட்டான்னு தெரிஞ்சு காலேஜே அடித்து உடைக்க சொன்ன அவங்க அப்பா பையனை பவானி முடிச்சிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் பவானி எதுவுமே பண்ணல? ஒன்று பவானி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கணும், இல்லைன்னா அவங்களே இந்த சீனை மறந்துருப்பாங்க.